டபுள் மீனிங்கில பயங்கரமா போயிட்டுருக்கு தான் சொல்லணும். அதுவும் முக்கியமா இந்த சீசன் 9 ஸோ ஜோடி புறாவா அங்கங்க சுத்திட்டு இருக்காங்க. ஸோ பார்வதி கமருதீன பார்த்துட்டு, "எனக்கு நீ சொல்லு, டேல இருப்பியா? நைட்ல இருப்பியா? உனக்கு யார் வேணும்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, "அரரவ நான் டேல வச்சுக்கிறேன். நைட் நீ என் கூட வான்னு" சொல்றாரு. இதற்கிடையில திவாகர் வந்துட்டு, "அதெல்லாம் முடியவே முடியாது. எனக்கு தான் அரோரா வேணும்னு" சொல்லிட்டு அவருமே பிடிக்க போறாரு. இவங்க அங்க, இங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஓடிட்டுருக்காங்க. கமருதீனுக்கு இன்னைக்கு வெளியில டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தா இல்லையா? அப்பமே என்ன சொல்றாருன்னா, "நான் ரொம்பவே என் பொண்டாட்டி பார்வதிய மிஸ் பண்றேன்னு" சொல்றாரு. பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஸோ அதுவுமே வெளியில சொல்லிடக்கூடாது. இது வீட்டுக்குள்ள இது ஒரு நாடகம் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல துஷார் என்ன பண்றாருன்னு தெரியல. அவரு சாரரவ விடவே மாட்டேங்கிறாரு. ஒரு பக்கம் கைய பிடிச்சு தான் பேசிட்டு இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வெளியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? அது வெளியில இவங்களுக்கெல்லாம் டிவியில டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு அரோரா கேட்குறாங்க, "எல்லாமே காட்டுறாங்கன்னா, கையெல்லாம் பிடிக்கிற மாரி ஏதாவது காட்டுறாங்களான்னு?" கேட்குறாங்க. ஏன்னா இவங்க அடிக்கடி துஷார் கைய பிடிச்சிட்டு தெரியாம பண்ற மாரி பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி கூட நீ கொஞ்சம் பார்த்தியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல கமருதீனுக்கும் உனக்கும் செட் ஆயிடுச்சான்ற மாரி வேற மாரி கேட்டாரு. அதுக்கு அரோரா சொல்றாங்க, "உனக்கு தெரியுமா? அவன விஜய் டிவி செட் பண்ணி தான் உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. உனக்கும் அவனுக்கும் ஒரு லவ் கன்டென்ட் போகணுன்றதுக்காகவே." எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த கேம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஓடி ஓடி லவ் கன்டென்ட் விளையாடுற கேம்ன்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த சீசன்ல முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் அவங்களுக்கு வேண்டான்னா, அவங்களுக்கு வேண்டான்ற மாதிரி தான் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க சமயத்துல இந்த வீக் பார்த்தீங்கன்னா, தலன்னு சொல்லிட்டு துஷார எப்படியோ தூக்கி வச்சு ஆடுனாங்க. அவர் இவங்களுக்கு ஆப்போசிட்டா ஆனதுனால நல்ல வேளை தூக்கிட்டாங்க. அது ஒரு சந்தோஷம். இன்னொரு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, சபரிய ஆட்டத்துலேருந்து தூக்கியாச்சு. செம கேம் பிளான் பண்ணி இப்போதைக்கு அவங்க ஆப்போசிட்டா யார் யார் பேசினாங்களோ எல்லாருமே இந்த வாரம் விஜய் சேதுபதிக்கு திட்டு வாங்குறதுக்கு ரெடி ஆக்கி வச்சுட்டாங்க. இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் சரியாக விளையாடலன்னு சொல்லிட்டு இந்த வீக் பார்த்தீங்கன்னா நமக்கு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ளே வர போகிறாங்க. ஸோ வைல்ட் கார்டு வந்தால் இந்த சீசன் மாறுமா இல்லையான்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு முக்கியமாக அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.